ஸ்ரீபள்ளிகள் தொடர்பாக மத்திய அரசின் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுவிட்டு அதனை அமல்படுத்தாமல் மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என்று பழி சுமத்தி வருகிறது ஸ்டாலினின் திமுக அரசு. அதற்கு விளக்கம் அளித்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் முதல்வர் ஸ்டாலினுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் கூறியுள்ளதாவது: சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் 2023-2024 ஆண்டுக்கான தொகையான ரூபாய் 1876 கோடியை 4 தவணைகளில் விடுவித்துவிட்டதாகவும், மேலும் 2024-2025க்கான நிதியாக ரூபாய் 4305 கோடியை ஒதுக்கியுள்ளதாகவும், ஆனால் சமக்ர சிக்ஷா திட்டத்தின் ஒரு அங்கமான 14500 ஸ்ரீபள்ளிகளை நாடு முழுவதும் தொடங்க முடிவெடுத்து அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழகம் உட்பட 32 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் கையெழுத்திட்டது. ஆனால் தமிழகம் மட்டும் இதுவரை ஸ்ரீபள்ளிகளை தொடங்க நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கை பல மொழிக் கொள்கைகளை ஊக்குவிப்பதோடு தாய்மொழியான தமிழையும் நாடு முழுவதும் சேர்க்க உதவும் என்பதோடு, புதிய கல்விக் கொள்கையில் 8ஆம் வகுப்பிற்கு பிறகே 3வது மொழி கற்பிக்கப்படும். இதனால் தமிழ் மொழிக்கு எந்த பாதிப்பும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். பலமுறை மத்திய கல்வி அமைச்சகம் கடிதம் மூலம் வலியுறுத்தியும் தமிழக அரசு ஒப்புக்கொண்டபடி புதிய கல்விக் கொள்கை ஸ்ரீபள்ளிகள் என எதையும் அமல்படுத்தாமல் மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என கூறுவது எப்படி சரியாகும் என கேள்வி எழுப்பியுள்ள மத்திய அமைச்சர் அவர்கள், அரசியல் கொள்கை முரண்பாடுகளை மறந்து 10 லட்சம் தமிழக மாணவர்களின் எதிர்காலத்தை பாழடித்து விடாமல் அவர்களின் எதிர்கால வாழ்வை கருத்தில் கொண்டு ஏற்கனவே ஒப்புக்கொண்டபடி ஸ்ரீபள்ளிகள் மற்றும் புதிய கல்விக் கொள்கைகளை செயல்படுத்துமாறு கேட்டுக் கொண்டிருக்கிறார். இனியாவது தன் மீதுள்ள தவறை சரி செய்து கொண்டு மத்திய அரசின் மீது அவதூறு பரப்புவதை நிறுத்துமா திமுக அரசு?